பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஆண்டவர் அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். ஏன்னா அவர் குணமாக்குகிற தேவன். தம்முடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துவார். ஒரு பெண்ணுக்கு அப்படித்தான் குணப்படுத்தினார். சங்கீதம் 30:2 பார்க்கிறோம். கூப்பிடு, அந்த வசனத்தை திரும்புங்க. சங்கீதம் 30:2 என்ன வாசிக்கிறோம்? என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஆமா, உங்க வேதாகமத்தை அந்த சங்கீதம் 30:2 திருப்பிக்கிறீங்களா? எல்லாரும் நாமளும் சேர்ந்து அது வரைக்கும் எல்லாம் திரும்பி எடுக்கிற வரைக்கும் பாடுமா? கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. என் நினைவா இருக்கின்ற உள்ளத்தில் வந்திடுவா. உண்மையாக தேடுவோரில் உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவனே, மன்னிப்பதில் வள்ளலவே. மனதுருக்கம் உடையவனே, மன்னிப்பதில் வல்லவர், உன் நினைவாய் இருக்கின்ற ஓடிவா என் மகனே. உன் நினைவாய் ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டில் நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவா, நோய்களெல்லாம் நீக்கிடுவா. நொடி பொழுதில் சுகம் தருவா. பேய்களெல்லாம் நடு தடுங்கும், பெரியவர் திருமுன். இந்த பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம், 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 கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கைதட்டி நாம்
பாடுவோம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, சங்கீதம் 32 என்ன வாசிக்கிறோம்? என் தேவனாகிய என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். எத்தனை பேரு? எசேக்கியா தன் மரணமே நிச்சயிக்கப்பட்டுருச்சு இல்லையா? மேல இருந்து அறிவிப்பே வந்துருச்சு. நீ என்ன செய்ய மாட்ட? பழைக்க மாட்ட. எல்லாம் ஒழுங்கு படுத்துட்டார். ஆனா எங்க இருந்து ஒழுங்கு படுத்துன்னு சொல்லி உத்தரவு வந்துச்சு, அங்கதான் நோக்கி பார்த்தான். ஏன்னா அந்த நோக்கி பார்க்கிற இடம் எது? நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட குழியின் துறவையும் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற தாயாகிய சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இன்னைக்கு நம்மளும் கூப்பிட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் எல்லாம் நஷ்டம் வந்திருக்கும், உங்களை பெருக பண்ணுவா. ஆனா நம்ம கூப்பிடணும்ல. அநேக நேரங்களில் ஆண்டவர் எப்போ தேவையோ அப்போ கூடும். ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் வழங்கிறக்காக. ஒருத்தர் மிலிட்ரியில் வேலை பார்த்தவர் கொஞ்ச நாள் உடல் சரியில்லாதனால என்ன செஞ்சிட்டாரு? ரெஸ்ட்டில் லீவில் இருந்துட்டார். திருப்பி வேலைக்கு போகணும். கொஞ்சம் நாள் கூடி போச்சு. அதுக்கு என்ன வாங்கணும்? மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கு ஃபிட்னஸ் பண்ணணும், கொடுக்கணும். அப்போ தான் சம்பளம் வரும். இல்லாட்டா என்ன செய்யாது? வராது. இதுக்காக ஒரு மெடிக்கலுக்கு போகணும், சர்டிஃபிகேட் வாங்க போகணும். மனைவி சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, போய் என்ன செய்யுங்க, ஒரு சபைக்கு நேரம் நின்னாவது இல்லை அந்த சர்ச்சுக்குள்ளே யார் உட்கார்ந்துருக்காங்களோ அந்த போதவரை யார்ட்டையாவது ஒத்துட்ட இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, நீங்களாவது உள்ளே போய் என்ன செஞ்சுட்டு போங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க, கர்த்தர் பார்த்துக்குவார்ல. இவஞ்சனா எனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் இருக்க, உடல்நலம் இன்னும் நல்லா இல்லாமல் இருக்க, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க, நான் சொல்கிறேன்ல. நம்பி இவர் என்ன பண்ணிட்டாரு? ஆலயத்துக்கு போனார். இங்கே ஒருத்தருமே இல்லை. இவரே உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கி நீங்கள் தான் உதவி செய்யணும், என் சத்தத்தை கேளுங்க, என் கண்ணீரை பாருங்கள், என் கவலையை கேளுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். அங்கே போனால் மெடிக்கல் ஆஃபீஸர் உட்கார்ந்துருக்க, ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஆள், கரடுமுரடான ஆள். இவன் போன உடனே ஜெபம் பண்ணதே போயிடுச்சு. ஐயையோ இவர் இருக்கார், எப்படி நடக்கும்? உட்காந்துருந்தார். ஒரு 10 பேருக்கு அவர் எடுத்துக்கிட்டு இருந்தார் இன்டர்வியூ. 10 பேருக்கு அப்புறம் அவர் போயிட்டார். இன்னொரு மெடிக்கல் ஆஃபீஸர் வந்தார். இவருக்கு கொஞ்சம் மனசில் என்ன வந்துச்சு? நிம்மதி வந்துச்சு. இவர் போன உடனே அவர் கேட்டார், எப்பா நான் உனக்கு உடம்பு நிலையை பார்த்து இந்த சர்டிஃபிகேட் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஆனால் உன் குடும்ப நிலையை பார்த்து என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். ஏன்னா உன் குடும்பத்தை நடத்தணும், நீ இவ்வளோ நாள் வேலைக்கு போக முடியாமல் வந்துட்ட, தாரேன்னார். இவருக்கு ஒரே சந்தோஷம். மனைவி சொன்னால் ஜெபம் பண்ணணும். என்ன நடந்துருச்சு? ஆண்டவர் கூப்பிட்டதுக்கு என்ன செஞ்சிட்டாரு? பதில் கொடுத்துட்டார். அப்படின்ட்டு வர்ற வழியில் போய் நேராக ஒரு குவார்ட்டர் வாங்கி அடிச்சிட்டார். அப்போ என்னாச்சு? வீட்டுக்கு வந்தார். அடுத்த நாள் அறிவிப்பு வந்துச்சு, நேற்று எடுத்த மெடிக்கல் அந்த டெஸ்ட்டு செல்லாது. போச்சா? என்ன வந்துருச்சு? நேற்று எடுத்த மெடிக்கல் டெஸ்ட்டு செல்லாது. அதில் சில குளறுபடிகள் இருப்பதுனால மறுபடியும் எடுக்கணும். இவருக்கு அவ்வளோதான், போச்சு. ஆண்டவரே இனி குடிக்க மாட்டேன், இனிமேல் குடிக்க மாட்டேன், இனிமேல் குடிக்க மாட்டேன், எடுக்க மாட்டேன், ரோடெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தார். இன்னைக்கு அநேகர் எங்கே சொல்லணுமோ அங்கே என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ ஆமாம். ஏன்னா அந்த இரக்கத்தை நோக்கி ஆற்ற சொல்லணும், அவர்கிட்ட சொல்லணும். ஆனால் அவர்கிட்ட சொல்ல மாட்டோம். ஏன்னா அவர் யாரு? நாம பாடுறோம்ல, கல்லீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கல்லீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேக போல கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே
கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், காவலை உன்னை இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பார், சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பார், அவரல் வெளிச்சம் ரட்சிப்பும் மானதால் தாமதமில்லை நீ வந்திடுவாய், அவரல் வெளிச்சம் ரட்சிப்பும் மானதால் தாமதமில்லை நீ வந்திடுவாய், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவனை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எத்தல்வல் நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார், எத்தல்வல் நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார், என்றோடவே இயேசுவை நோக்கிதான் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய், என்னோடவே இயேசுவை நோக்கிதான் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவனை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். எனக்கு கண்பால வரும்போது அடிச்சுட்டு வந்தா உடனே என்ன வந்துருச்சு, ஆண்டவர் நல்லவனுக்கு நல்லவர் தான், அவர் தேடினா வெளிப்படுவார், விட்டுட்டா விட்டுருவார், என்றென்றைக்கும் கைவிடுவார். ஆமா இவர் தேடினாரு, நம்பி போனார், கிடைச்சு குஷியில குடிச்சு விட்டார். இப்போ நேற்று எடுத்த டெஸ்ட்டு செல்லாது, இன்னைக்கு திரும்ப எடுக்கணும். மனைவிட்ட போய் சொல்லலாம், தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், உன்ட்ட ஒரு பிள்ளை இருந்தால் மன்னிச்சிட மாட்டியா, எனக்கு இன்னொரு வழி சொல்ல, இப்போவும் ஒன்றும் இல்லை, இதே வார்த்தையை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. திரும்பி போய் ஜெபம் பண்ணிட்டு போனார், உட்காந்துருந்த இடம் வேறு ஆள் உட்காந்துருந்தார். அவர் சொன்னார், உங்களுக்கு தான் நேற்று எடுத்தாச்சு, போன வாரம் எடுத்திருக்காங்களே. ஆமாங்க, அது கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் ஆகலை, உங்கள் இது அக்செப்ட் ஆகிடுச்சு. சில குளறுபடி இருந்துச்சு, கேன்சல் ஆகிறது அறிஞ்சு, ஆனால் உங்கள் இதெல்லாம் கரெக்டாக இருந்தனால அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா. எனக்கு அன்பானுலே, அவ நல்லவனுக்கு நல்லவன், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிறவர், புனிதனுக்கு புனிதனுக்கு புனிதன். சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, அவர் நல்லவனுக்கு நல்லவனாக தான் இருப்பார். அநேக நேரம் நாம் கூப்பிடணும். கானானிய ஸ்திரீ இயேசு செவி கொடுக்கவே இல்லை. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் ஒரு கானானிய ஸ்திரீ குறித்து வாசிக்கிறோம். அவள் என்ன செய்தா, தன்னுடைய மகளுக்காக இயேசுவை நோக்கி என்ன செய்யறா, வேண்டிக் கொள்றா. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை.
ஆ, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, ஆ. இவள் நம்மை பின்தொடர்ந்து இவள் கூப்பிடுகிறாளே, நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று இவளை அவரை வேண்டிக் அனுப்பிவிடும் என்று கொண்டார்கள். அவருக்காக வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், பிள்ளை காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். சரி, அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று எனக்கு அவரை உதவி பணிந்து செய்யும் என்று கொண்டாள். பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, அப்பவும் அவர் ஒரு பதில் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவர், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அந்த நேரத்தில் அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி வந்தவன் தாழ்த்தணும். சிலருக்கு வியாதிகள்ல பலவிதம் உண்டு. 2 நாளாகமத்தில் 16 பார்க்கிறோம், ஒருவனுக்கு கால்களில் வியாதி. 2 நாளாகமத்தில் 16ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை பாருங்க, 12. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு 21, 23 நாளாகமத்தில் 21, 23 பாருங்க. ஏன்னா சிலருக்கு பலவிதமான வியாதிகள் வந்தது. குடல்ல வியாதி. இவைகள் எல்லாவற்றிற்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார். முதல்ல கால்ல வியாதி, குடல்ல வியாதி. சிலருக்கு யோவான் 5:6 படி அதாவது நெடுங்காலம் வியாதி. யோவான் 5:6 என்ன வாசிக்கிறோம்? படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிப்பட்டான். சங்கீதம் 103:3 பார்க்கிறோம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஏன்னா அக்கிரமத்தினால வந்த வியாதி. சங்கீதம் 41:8 தீராத வியாதி. 2 ராஜாக்கள் 1 கிராதியிலிருந்து விழுந்ததுனால வியாதி. இப்படி பல வியாதிகள் இருக்கு. ஆயிரக்கணக்கான வியாதி, லட்சக்கணக்கான வியாதி இன்னைக்கு பார்க்குறாங்க. எல்லாத்துலேயும் வந்துருச்சு. பறவைகளில் வந்துருச்சு, கோழி, ஆடு, மாடு, ஏன் வவ்வா விட்டு வச்சா, குரங்கு, பன்னி. முந்தையெல்லாம் இது மனுஷனுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் இப்போ அதுகளுக்கு வர்றதெல்லாம் எங்கே வந்துடுது? மனுஷன்ட்ட வந்துருச்சு. ஏன்னா அந்தந்த எண்ணங்களும் மனுஷனுக்குள்ளே வந்துருச்சு. என்னமோ எல்லாம் வந்துருச்சு. ஆனால் அத்தனை வியாதிகளையும் கணக்கு பண்ணி ஆராய்ச்சியாளர் சொன்னாங்க 39 வகையில் தான் அடங்குதுங்கிறாங்க. இந்த 39 வகை எதுனா இயேசு பட்ட அடிகள் 39 அடி. அதனால தானே சொல்றாரு, நம்ம பார்த்து சொல்றாரு, குணப்படு பாவி தேவ கோபம் வரும் தேவி, இப்போ குணப்படு பாவி தேவ கோபம் வரும், இப்போ குணப்படு பாவி. தன்னை பலி இட்டு தாரணி மீட்டவர் உன்னையும் ரட்சிப்பார், அன்னவரை பற்றி குணப்படு பாவி தேவ கோபம் வருமே, இப்போ குணப்படு பாவி கோபம் வரும், இப்போ குணப்படு பாவி. நல்ல கவனிங்க எனக்கு அன்பானவர்களே. எப்பேற்பட்ட மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. எனக்கு அன்பானவர்களே, மறந்துடாதீங்க, யாரையும் அவர் தள்ளி விடுறதில்லை. வியாதி, பலவிதமான வியாதி, அத்தனை பேருக்காக 39 அடியாக பவுல் சொல்றார்ல, நான் ஒன்று குறைய 40 அடியாக எத்தனை முறை அடிக்கப்பட்டேன்? 5 முறை. அப்ப எத்தனை அடி? 195 இல்லையா? அத்தனை அடி, 39 அடிகள், அதுக்குள்ள தான் அடக்கமா. இத்தனை வியாதிக்காக அவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? சவுக்கடி பண்ணிட்டார். இன்னைக்கு நம்முடைய வியாதியை தீர்ப்பாருங்கிற நம்பிக்கை நமக்கு வந்திருக்கா? அந்த மனுஷன் போனான், என் மகன் கொடிய வேதனைப்படுறான் ஐயா,
ஏன்னா அவர் வந்திருக்கிற இடம் எது கேள்விப்பட்டான். இங்கே வந்திருக்காரு, கானாவூருக்கு வந்திருக்காரு, அங்கே பெரிய அற்புதம் செஞ்சாரப்பா, எனக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இன்னைக்கு நம்ம இத்தனை வருஷம் கேள்விப்பட்டோங்க, நமக்குள்ள விசுவாசம் வந்திருக்கா? ஒரு வார்த்தை நமக்கு வராதா? கையங்களமா பிடிக்கப்பட்டவளுக்கே ஒரு வார்த்தை வந்துச்சே, என்ன செய்ய? சமாதானத்தோடு உன்னை யாரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, இனி பாவம் செய்யாதே. இனி பாவம் செய்யாதே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, உன் கண்ணீரை கண்டே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். பதில் நீ போய் ஆசாரியனிடத்துல உன்னை காண்பி. குஷ்டரோகிகளுக்கு வந்த வார்த்தை, கண்ணீராவனுக்கு வந்த வார்த்தை, நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு. அன்றைக்கு 2 காதும் கேட்காம கொன்னவாயினா இருந்தவனுக்கு எப்பத்தா திறக்கப்படுவாய், ஒரு வார்த்தையை அனுப்பி குணமாக்குவார். அவருடைய வசனம் ஒரு நாளும் குணமாக்காம திரும்பி என்ன செய்யாது? வெறுமையா வராது. ஏன்னா ஏசாயா 55:10-11 வாசிக்கிறோம், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல், அப்படியே திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரமும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி செய்யும். ஆமென். மறந்துடாதீங்க, வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். ஆமென். நாம் இன்னைக்கு கப்பர்நாகும் அனுபவத்திலிருந்து எங்க வரணும்? கலிலேயாவுக்கு. ஏன்னா கலிலேயா உயிர்த்தெழுந்த இடம். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தேடி வரணும். கானாவூர் நாணல் போன்ற அனுபவம் உள்ள இடத்துல ஆண்டவர் ஸ்திரப்படுத்த வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அற்புதம் வேணும் எனக்கு தெரியாது. யார் யார் எந்தெந்த நிலையோட இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து கண்ணீர் வடித்துக்கிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் பக்கத்தில் நின்னாலும் எனக்கு தெரியாது, ஏன்னா உங்கள் முகத்தை என்னால் பார்க்க முடியாது. ஆனால் அவர் காண்கிற தேவன், அவர் கண்ணீரை காண்கிறவர், கதறுதலை கேட்கிறவர், வேதனைகளை அறிகிறவர், விடுதலை தருகிறவர், துன்ப நேரத்திலும் துணை நிற்கிறவர். துன்பத்தை கண்டு தோண்டு போய் நிற்கிறீங்களா? அவனும் தன் பிள்ளைக்காக வந்தான், இவளும் தன்னுடைய மகளுக்காக வந்தா. ஏன் மார்க்கிற ஒரு தகப்பன் சிறு வயதுலேருந்தே இவனுக்கு வலிப்பு இருக்குன்னு கொண்டு வந்தான். இயேசுகிட்ட வந்து கேட்டான், ஏதாவது நீர் உதவி செய்யக்கூடுமா? நம்ம சீசன்ட்ட போனோம், அவங்களால ஒன்றும் செய்ய முடியலன்னா. அவர் சொன்னாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு என்ன செய்யும்? ஆகுனார். விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யன்னு கேட்டான். உடனே அந்த பையனை சுகமாக்கி அவர் தகப்பனுக்கு என்ன செய்தார்? ஒப்புவித்தார். இன்றைக்கும் சொல்லுவேன், நீ எங்கே வரணும்? கானாவூருக்கு. எதுக்கு வரணும்? இயேசு 2வது அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். முதல் அற்புதத்தை நீ வாசிச்சு கேட்டு பழகிட்ட. 2ஆம் அற்புதத்தை உன் சரீரத்தை அனுபவிக்கணும், உன் குடும்பத்தில் அனுபவிக்கணும், என் குடும்பத்தில் அனுபவிக்கணும்னா நீ அந்த கானாவூருக்கு வரணும். உன் கற்பனாகும் அனுபவத்தை விட்டணும். ஏன்னா கப்பர்நாகுமுக்கு வந்த சாபம் வானவரியந்த உயர்த்தப்பட்டது, அது பாதாள வரியந்த தாழ்த்தப்படும். அந்த பெத்சாய்தாவுக்கு வந்த அந்த ஐயோங்கிற அனுபவம், கோரேசினே உனக்கு ஐயோ, சீதோனிலும் செய்யப்பட்ட அற்புதம் அங்கே சோதோம் குமரோவில் செய்யப்பட்டிருந்தா மனம் திரும்பி இருப்பாரு. இயேசு நொந்து போய் சொன்ன வார்த்தை. நம்முடைய அந்த அனுபவத்தை விட்டு வந்தா சுகமாக்குவார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்பதோடு விட்டுறாதீங்க. நான் ஒரு வேளை கடந்து போயிடுவேன், நாளை கூட கத்தர் கூட்டா போயிடுவேன். ஆனால் அவருடைய வார்த்தை என்றைக்கும் மாறாது. வானமும் பூமியும் மாறும், கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. அதை நம்புங்க, சுகம் பெறுங்க. இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் எங்களுக்காகவும் ஜெபிக்கணும். ஏன்னா எங்கள் சபை 2மே கண் பார்வை இல்லாத மக்கள் கூடுற இடம். அவங்ககிட்ட இருந்து எந்த காணிக்க நான் எதிர்பார்த்து இந்த ஊழியத்தை வச்சதும் இல்லை. 32 வருஷங்களா தொலைக்காட்சி தெருவில் நின்று
இப்படி பிரசங்கித்து தான் அந்த சபையை நடத்தி வருகிறோம். எனக்கு அன்பாருடைய நீங்களும் ஜெபிங்க. இதுக்கு எத்தனையோ காரியம் உண்டு. திருநெல்வேலியெலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, இட பற்றாக்குறை உண்டு. கணுதிராங்க மட்டும் இல்லை, கணுதிராங்கள கால் பாதிக்கப்பட்டவங்களும் உண்டு. ரெண்டுமே. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு 2-3-4 வீல் சேர் வாங்கி போடணுன்னு எனக்கு ஆசை. ஏன்னா நடக்க முடியாது. கண்ணுதிராங்க ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டு போனால் கூட முடியாது. ஒரு வீல் சேரில் வச்சாது அப்படி தள்ளி கொண்டு கிட்ட விடலாம். அது மட்டும் இல்லை, மதுரையில் சத்யா நகரில் 70-80-90 குடும்பம் கண்ணுதிராங்க இருக்காங்க. இங்கே மரித்தா கூட அந்த கிராமத்துலேருந்து தள்ளி போய் ஃப்ரீசர் வாங்கிட்டு வரணும் வாடகைக்கு. இதுக்கே குறைஞ்சது ஒரு 5000 வரும். எனக்கு ஒரு ஆசை, அந்த சபையில் ஒரு ஃப்ரீசரை வாங்கி வச்சுட்டா பார்வையில்லாத குடும்பம் இறந்தா அவங்கள கொஞ்ச நேரம் அந்த ஃப்ரீசரில் வைக்கிறக்காவது எந்த காசு செலவு இல்லாமல் வைக்கணும், எந்த வாடகையும் வாங்காமல் அது இலவசமாக வச்சுருக்கணும்னு ஆசை எனக்கு. ஆண்டவர் தருவார் நிச்சயமாக. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஜெபிங்க. மதுரையில் பெண்களை தங்க வச்சிருந்த இடத்துல இன்றைக்கி ஓடுகள்லாம் கெட்டு போய் ஒழுக்கல் வெயில் அப்படியே உள்ள வர மாதிரி இருக்குது. அதில் சென்ட்ரிங் போடணும். அன்றைக்கி கூப்பிட்டு இந்த கட்டுமான பணியாளர்கள் கேட்டு அவங்க சொன்னாங்க, பிரதர் ஓடு ஓடுறதுனா ஏதோ 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு முடிஞ்சிடும், நீங்கள் சென்ட்ரிங் போடணுங்கிறீங்க. ஆமாம், இனிமேல் அந்த பிரச்சனையே வராமல் இருக்குன்னா அதான் போடணும். அதுக்கு 5-6 லட்சம் ஆகும் பிரதர், ஏன்னா 1200 சதுரடி இருக்கேன்னார். நான் சொல்கிறேன், ஆண்டவர் நினச்சா அதையும் மேலா செய்வார். நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் ஏவினால் தொடர்பு கொள்ளலாம். எப்படி தொடர்பு கொள்ள? இங்கே 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. அது மட்டும் இல்லை, ஒருவேளை ஐயா நாங்கள் அக்கௌண்ட் வைக்கணும், குறிப்பாக சுவிசேஷ ஊழியத்துக்கு அல்லது பார்வையற்றோருடைய அந்த சமூக சேவைக்கு அப்படின்னா அதுக்கு தனித்தனி இருக்குது. என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு தாராளமாக வழக்கம் சொல்கிறேன். 8438852500 அந்த நம்பரில் நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து அடித்து பாருங்கள், விவரம் கிடைக்கும். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குங்க. யார் யார் எந்தெந்த இடத்துல என்னென்ன வேதனையோடு ஐயோ என்று நிற்கிறார்களோ அந்த அனுபவத்திலிருந்து மனமகிழ்ச்சியோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு திரும்பி செல்ல உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், கல்வி ஆண்டில் புதிதாக அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்காய், பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற குடும்பங்களுக்காய், வியாதி படுக்கையிலிருந்து கண்ணீர் வடிக்கிற என் அன்பு பெரியோருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.